பேசுவார் இதுக்காக பிறகு தேர்ட் மேட்ச் போங்க ராஜா, ஏதாவது சொல்லிட போறேன். எல்லாரும் 7 ரன் 6 ரன் கொடுக்கும்போது 13 ரன் கொடுத்து எங்களை காப்பாத்துறது. எல்லாம் சீக்கிரம் மேட்ச் முடிச்சு அடுத்த மேட்ச் உங்களை வச்சு செய்யறோம். தேர்ட் மேட்ச்ல யார் ஓப்பனிங் இறங்குறான்னு தெரியல. சுபாஷ் ஒரு பக்கம், சௌந்தரன் ஒரு பக்கம். இதானா ஓப்பனிங்? இரும்பு கை சுபாஷும் அயன்மேன் சவுந்தரும் இறங்குறாங்க. ஓப்பனிங் டீமோட கேப்டன் அயன்மேன் ராஜனா லக்கி சாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போன வாரம் லக்கி சாம் கதிர்னா, இந்த வாரம் லக்கி சாம், இந்த வாரம் லக்கி சாம் ராஜனா. வர முடியாதுன்னு சொல்றான். என் பேட் எடுத்து ஒழிச்சு வச்சாங்க, மறுபடியும் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்களா? ராஜா 555 பேட்டை காணோம். பவுலிங் போட வந்திருக்காங்க. அண்ணா அந்த பக்கம் அங்க ராஜா நிக்கிறான். அப்ப இந்த சைடு 2 பேர் மறுபடியும் கொண்டு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ராஜா ஒரு எங்க டீமுங்கிறது அப்பப்ப நிரூபிப்பான். இப்ப கைக்கு வந்த கேட்சே விட்டு அவன் நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிருக்கான். ராஜா நல்லா இருக்கா ராஜா? கையிலே விழுந்துச்சுடா. ஒவ்வொரு ரன்னும் ராஜாக்கு சேரும். டிராப் பண்ணிட்டான். செகண்ட் பால் 4 போயிருக்கு. நல்ல பேட்டிங் தான் சௌந்தரனா. 4 செகண்ட் பால் தேர்ட் பால் 4 போயிருக்கு. ஃபோர்த் பால் டாட் 4 வேணா வேணா ஃபோர்த் பால் 4 3 4 டாட் 3 ஹேட்ரிக் 4 ஃப்ரம் சௌந்தரனா. அந்த ஒரு கேட்ச் எவ்வளவு காஸ்ட்லின்னு மேட்ச் எண்ட்ல தெரியும். விட்டது கேட்சா மேட்சான்னு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல தெரிஞ்சிடும். லாஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் யார் பவுலரு? லாஸ்ட் பால் டாட் 3 4 6 3 4 2 6 24 ரன் 3 4. இந்த ஓவர்ல 6 பாலுக்கு 6 4 கணக்குல 24 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சும் பவர் பிளேல 24, தேர்ட் மேட்சும் பவர் பிளேல 24. யாரு காரணம் தெரியல. ராஜா வாழ்க. செகண்ட் ஓவர் போறதுக்கு ஹரி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல டாட். நம்மால் சும்மா ஷாட். இப்போ ஒரு ஷாட் போகும். இதுக்கு பேர் தான் அவரோட ஃபேவரேட். பிரதீப் சொல்ற மாதிரி கரண்டி ஷாட். இல்ல மனுஷனாடா. அடுத்த ஷாட் இப்ப சிங்கிள் ஓடிட்டாங்க. நல்லா அடினா அண்ணா ரிவர்ஸ்ல வீசுனா. தோனியா சார் நீங்க? தோனி வாங்க தோனி. மேல நல்ல பால், நல்ல பால். கட்டாய மேல பட்டுருச்சு. டிக்கி பெருசா இருந்தனால லைட்டா உரசிட்டு வந்துச்சு. சௌந்தர்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் தான். சொல்லி நல்ல ஷாட், நல்ல ஷாட் இருந்தது. 8 பாலுக்கு 30 ரன் ஆயிருக்காரு சௌந்தர்னா. பால் வெட்டுற மாதிரி தான் வெட்டுவார் பேட்டை. இப்ப இன்னொரு கடா வெட்ட வேண்டியது அவரை வெட்டியிருப்பாங்க. மிஸ் ஆகி போச்சு. போரா நல்ல ரன். லாஸ்ட் ஒன் மோர் லாஸ்ட் பால் லாஸ்ட் பால். ஒரு டாட், ஒரு 6, ஒரு சிங்கிள். அண்ணா கரெக்ட் தான். ஒரு கரெக்ட் தான் லாஸ்ட் பால். நான் கரெக்ட்ங்கற மறுபடியும் என்ன? அட இருடா. கரெக்ட் தான் லாஸ்ட் பால். லாஸ்ட் பால் ஹரி. ஒரு ஃபர்ஸ்ட் பால் டாட், செகண்ட் 6. மாப்ள வணக்கம்டா. ஏய் நீ சாம்ட்ட குடுத்துறடா டேய். டேய் அப்படியே லைனா சொல்லிக்கோ ஒரே நிமிஷம். ஆமாமா ஏன்னா நான் தெரியும் நீ பாரு. சாம்ட்ட குடுத்துறடா நீ. மகேஷ் நீ குறிக்காதடா. நீ சேர்த்து ஸ்கோர் போட்டு. டாட் 4 வைட். டாட் 4 சிங்கிள். நான் சொல்றேன் உங்களுக்கு. டாட் 4 சிங்கிள். சிங்கிள் போடு. அவ்வளவுதான். டாட் 6 டாட்.
அது எதுக்குன்னு சும்மா இந்தாடா போடுறா. எத்தனை ஸ்கோர் இருக்கு? 35. 2 ஓவர் 35. ரன் கொடுக்க நம்ம ராஜா வந்திருக்காரு. நல்ல பால், நல்ல பால். கால் வைக்கலைன்னா நல்ல பால். நாட்டபால் அடுத்த நாட்ட பால் போட்டு எனக்கு தெரிஞ்சு தம்பி இன்னும் 2 வைடு போட்டு கொடுப்பான்னு நம்புறேன். செம ஷாட் சுபாஷ் வந்து நல்ல ஷாட்ரா, கரண்டி ஷாட், சூப்பர் ஷாட். வெளியே தான் சொன்ன மாதிரி தம்பி நீங்க தானே பேட் சேலர் வைடு வரும் நம்புறேன். போட் நம்ம பையன் கண்டிப்பா போடுவான்னு நினைக்கிறேன். நல்லா பால் போட்டான். நல்ல 2 ஷார்ட் பால் 2 ஆடிட்டாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்ட் ஸ்பின் பண்றன்னு வைடு போடுவான். சூப்பர். நல்ல ஷாட் ஸ்லோயர் ஒன்று போட்டான். அதை கணிச்சு நம்ம பேட்டர் ஆடி இருக்காரு. ப்ராஜெக்ட் ஸ்கோர் 140. நல்ல ஷாட். ஹரி சூப்பரா தரமான ஒரு ஃபீல்டிங் இங்க ஹரிட்டு இருந்து நல்ல ஃபீல்டிங் எல்லா மேட்ச்ல வந்து பிடிச்சிட்டு இருக்காரு ஹரி. ஆனா பேட்டிங்ல தான் அப்பப்ப கதிர்னா ராஜா மட்டும் தான் விடுவாங்க. சூப்பர். நல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 3 ஓவர் பேட்டிங் 50 ஓபனர்ஸ். 4th ஓவர் போறதுக்காக பிரதீப். எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்குடா? 3 ஓவருக்கு 50 ரன். நல்ல பேட்டிங். போன டைம் விட்டது இந்த டைம் பிடிச்சிட்டோம். அப்ப இந்த டைம் கண்டிப்பா நீ சாவ போறியா? சிவா வந்து யோசிக்கிறத பார்த்தா இந்த டைம் அவன் 30 ரன் கொடுக்குற பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல ஷாட். பிரதீப் சவுந்தர்ல பிரதீப் பீட்டன் இந்த டைம். இன்னொரு 6 உண்டுன்னு நினைக்கிறேன். கம்பேக் கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் ராஜா. இத்தனைக்கும் காரணம் என் குலசாமி ராஜா தான். அடுத்தலாம் அவன் விட்ட கேட்ச்னால தான் இப்போ அவங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல 2 மறுபடியும் நல்ல 2. 2 பால். நல்ல பவுலர் தான். அப்பப்போ ஏதோ ஒரு பால் மட்டும் ஸ்பீடு போடுவாப்ல. ஏய் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா கூட. நல்ல ரன்னிங். கீப்பர் திரும்பி பார்க்கும்போது உள்ள வந்துட்டாரு. நல்லா ரன்னிங். இந்த ரன் அவுட்டும் ராஜானால தான் மிஸ். ஸோ இதோட 2 ஆச்சு. கிரேட் ஷாட். ராஜா விட்ட கேட்ச்னால இப்ப அவங்க டீமோட நிலைமையை தலைகீழா மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் ராஜாக்கு 2வது ஓவர் கொடுப்பீங்களான்னு அவன் கேக்குறான். 4 ஓவருக்கு 64. இப்ப டீமோட கேப்டன் வந்திருக்காரு. அவர் பங்குக்கு ஒரு 16 ரன்னாவது கொடுப்பாரு நான் நம்புறேன். 67 நம்பிக்கையை காப்பாத்துவாரு கேப்டன். ஓகே சொன்ன மாதிரியே 16ல 6 கொடுத்துட்டாரு. 50 போட்டுருப்பாரு. கொடுப்பாரு நம்புறேன். வாட்ட ஷாட். நல்ல ஷாட். 50 போட மாட்டாரு. 50 போட மாட்டாரு. கதிரண்ண புலம்பும் தருணம். 2வது 6 2வது பால்லே கொடுத்துட்டாரு. கேப்டன் 2 பால்ல 12 ரன் கொடுத்திருக்காரு. அப்போ 16 தாண்டுவார் நம்புறேன். இது ஒரு சிங்கிள். நல்ல ரன் அப். நல்ல பேட்டிங். இதெல்லாம் பார்த்தா அது கொஞ்சம் பிரகாசம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கால் சுலுக்கி இருக்குன்னு சமாளிச்சிட்டான். பாலகன் ஐடியா வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஆனா இவரும் அடிக்கிறாரு. போயிட்டு இருக்கு. நல்ல டாட் பால் ஆயிடுச்சு. கண்டிப்பா சுபாஷ் இந்த பால் அடிவார் நம்புறோம். சுபாஷ் அடிச்சிட்டாரு. சொன்ன மாதிரியே அடிச்சிட்டாரு. கிரேட் ஷாட். கேப்டன் 16 நம்பணும். 19 ரன் கொடுத்துட்டாரு. 3 6 19 16 தான் நான் சொன்னேன். கேப்டன் நம்பர் நான் சொன்னது 16 அந்த ஓவருக்கு. ரவுண்டா கேக்குறான் சாமி. அது 4 போச்சு. பரவாயில்ல. நல்ல பேட் சுபாஷ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. 4 நல்ல 4. இப்ப அவங்க டீமோட ரெட் டிராகன் வந்திருக்காரு. ரெட் டிராகன் பங்குக்கு எனக்கு தெரிஞ்சு இது எத்தனாவது 6வது ரன் கேரண்டி நம்புறேன். ரெட் டிராகன் மனசு விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு.
கலந்துருக்காரு. ராஜா நான் பக்கத்தில் நிற்க வைக்க பார்த்தா ஒரு அடி வாங்குவாருன்னு நினைக்கிறேன். கீப்பர் தூங்கிட்டாரு. கேட்ச் எங்க இருக்கு பாருங்க. கீப்பர் தூங்கிய தருணம். இல்ல கேட்ச் விடுறது தப்பு இல்லை, ஆனால் அது ஈஸி கேட்ச். ஷாட் நம்பர் 1. கதிரண்ணாக்கு 15 ரன் சொல்லியிருக்கேன், அதில் 6 ரன் தான் கொடுத்துருக்காரு. இந்த அடுத்த 6 ஷார்ட் பால் போட்டு அடுத்த 6 கொடுத்துட்டாரு. 12. நல்ல ஷாட். இன்னும் ஒரு 6 உண்டு நம்புறேன். 100க்கு மேல போயிட்டு இருக்கு. சொன்ன உடனே கொடுத்துட்டாரு. ரெட் டிராகன்னா சாதாரண ஆள் இல்லைன்னு காமிக்கிறாரு. 3 6 ஃபாஸ்ட் சென்டர் போடுவாரா? ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ராஜான்னு நினைக்கும் போதுதான் 4வது 6. நான் எல்லாம் 4 6 ராஜாவை அடிச்ச மாதிரியே எனக்கு இருக்கு. இதுக்கு காரணம் கதிரன கிடையாது, ராஜா மட்டும்தான். 4 பாலுக்கு 4 6 போடு. 4 6 போனோடனே கதிரண்ண ராஜா மூஞ்சிய பார்க்கும்போது ராஜா மூஞ்சில ஒரே சிரிப்பு. 116. ராஜா 2வது ஓவர் கேட்டான். கேப்டன் அவங்க கேப்டன் பார்க்க மாட்டேங்கிறாரு. அடிக்கலாம்ண்ணா, ஈஸியா அடிக்கலாம்ண்ணா. பாலாஜினா ராஜா 2வது ஓவர் கேட்டானா? ராஜா 80 ரன்டா. மாத்தி விட்டுறாரு. ஸ்ட்ரைக் மாத்திக்கலாம். யாருன்னா சுபாஷ் போட்டு விடு. ராஜன் இந்த டைம் குறைஞ்சது 12 ரன் கொடுப்பாருன்னு நம்புறேன். ஏன்னா ஒரு சில டைம் இவருக்கு கொஞ்சம் ஸ்பீடா போட்டு விட்டுருவாரு. அப்பப்ப ஓடு. நல்லா ரன்னிங். பாலாஜனை கேட்பாரு, ஆனா விட்டுருவாரு. அதனால தைரியமா விடலாம். இப்ப 100 கன்வெர்ட் ஆச்சுன்னா ராஜாவை தூக்கி முத்தம் கொடுக்க போறேன். ராஜா தப்பிச்சிட்டான். நல்ல பேட்டிங் நானா. ஒழுக்கமா எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வானா. இங்க பாரு, இது தப்பு. சௌந்தர்னா இங்க பாரு. சௌந்தர்னா இது ரொம்ப தப்பு பண்றேன். தயவு செய்து அவனுக்கு ஒரு தேங்க்ஸா சொல்லு. எவ்வளவு 6? நன்றி கூறும் தருணம். எவ்வளவு 6? குறைஞ்சது ஒரு 10 6 அடிச்சிருப்பாருன்னு நம்புறேன். ராஜா விட்ட கேட்ச் சாமோட பங்குக்கு. ஆடா நல்ல கேட்ச். ராஜா நாட்டு இருந்து, சாரி கதிர் நாட்டு இருந்து. ஓகே, பாலாஜன் சிரிக்கிறாரு. ராஜன் பங்குக்கு ஒன்று கொடுக்கணும்ல. இந்த பால் அவுட் ஆயிரும் பாரு. வேண்டாம். நான் செத்துருவேண்ணா, நீ வந்துருவ. ஆடுங்க, உங்களுக்கு நல்லா ஒட்டுதான். அந்த பேட்டை அப்ளை ஆடின பேட்டை மாத்தி ஆடுங்க. ஸ்கோரு இருக்கு. இவங்களுக்கு அது ஸ்கோர் பத்தாதுன்னு பிரதீப் சொல்றான். அதனால பிரதீப் அவனா பார்த்து ஏதோ 2 கொடுத்தானா பரவாயில்ல. 2 6 விடுறா, புண்ணியமா போகும். அவ்வளோதான், வைட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கான். ஒரு 20 ரன் கொடுப்பான்னு நம்புறோம். அடிக்காத கேள்வி. சுபாஷன் அடிப்பாரு நம்புறேன். குட், பரவாயில்ல. வாட்ச் பண்ணுங்க, நல்லா கிடைக்கும். சுபாஷனை கண்டிப்பா அடிப்பாரு நம்புறேன். ஒரு வைடுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு 6 கனெக்ட் பண்ணு நம்புறேன். ட்ரை பண்ணுவோம். வைடு இல்லையா? அண்ணா இங்க அது ஓகே. பால் இங்க வரும்போது லைன் தானே தாண்டது. இல்லைங்க சார், வைடு நீங்க கொடுத்த வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் கணக்குனா இங்கே வெளியே போயிடுச்சுன்னா அது வைடு தானே. இங்க வந்து போனதான் கரெக்ட்.
வேற வழி இல்லையே. அப்ப யாரா வச்சிருக்கேன். நல்ல பேட்டிங் டாடி, நல்ல பேட்டிங் சௌந்தரனா, சுபாஷ். யாரு எவன் படிக்கிறேன்னு மூட்ல இருக்கிறீங்க? நானும் ஹரியா இருக்கிறேன். ஹரியும் பிரதீப்பும் அடிக்கிற மூட்ல இருக்காங்க. ஹரி ஸ்ட்ரைக்கரு. அம்பையர் யார் போற மூட்ல இருக்கிறீங்க? ராஜா சௌந்தரனா ஒரு 12 பாலுக்கு 24 சாஞ்சிரது பின்னாடி 6 ஓவருக்கு இல்ல ராஜா ஒரு கேட்ச் விட்டா முத பால். சௌந்தரனா ஒரு 24 ரன் போகும். பல்ல வச்சு கடிச்சு எடுத்துருவேன். சாரி விட்டா 80 ரன் கதற கதற எடுத்து விட்டாரு. ஒரு கேட்ச் ஸ்கோர் யார் போடுறது? இதானா நான் பாஸ் சொன்னது 030192. ஒயிட் பிரதீப், ஹரி, ஒரு 2 ஒரு வைடு, வைடு டாட்டு டாட்டு, அவ்வளோதான். ஓகேண்ணா ஓகேண்ணா. சிக்ஸ் வர்றது விடக்கூடாது. நல்லா ஷாட் ஆஃப் சைடில். பவர் பிளே இருந்தாலும் ஒரு கீழே தான் பின்னாடி இருக்காங்க. ஆஃப் சைடில் ஒரு 6. எத்தனை பால்? அதானே இன்னும் 2 பால் இருக்கு. 2 பால். அதான் பாலாஜன தானே கேப்டனு. 5க்கு 0 வராது. எப்படி போன வாரம் 4வது மேட்ச் ஞாபகம் இல்ல? 2 13 முதல் ஓவர் முடிவில் 13 ரன். தேவைப்படுற ரன் ரேட் 13 தான். சரி ஓகே 127. உன்னை யோசிச்சுக்க. 42 பால் 113 ரன் ரேட் எவ்வளோ? 15. அதனால 13. சிக்ஸ் கொடுக்க மகேஷ் வருவான். ராஜாவா அதுக்கும் மேல ஒயிட் நல்ல கட்டுனா. நான் பேசினா எதுவும் சொல்ல மாட்டேன்னு பேசுறாங்க. சிங்கிள் ரெஸ்கி சிங்கிள். ஆனா அப்பியல் வந்து பந்த பிடிச்சி விட்டான். என்ன பண்ண நாட்டபால். அடுத்த நாட்டபால் போட்ட நோபல். சூப்பர் ரன் அவுட் மிஸ்ஸிங். என்ன பாரு நாய சிங்கிள். பிரகாஷ்ங்கிற ஒரு சாமினால ரன்னர் மிஸ் ஆயிடுச்சு. சிவா சூப்பரான ஒரு ஃபீல்டிங் பண்ணி கொடுத்தான். விட்டா நல்ல ஒரு விக்கெட் இருந்து. லாஸ்ட் பால் ஒரு பால் தானே. ஸ்கோர் 24 2 ஓவர் 24. 24.
அவங்க ஒரு ஒரு 24 ரன் அடிச்சாங்க. 6 ஓவர் 100 ரன் வேணும். ஈஸி டார்கெட். 3வது ஓவர் நல்லா போடுறான். பேட்டிங் இதே ஃபீல்டிங் சைடில் தான். ப்ரெஷர் ஃபீல்டிங் சைடில் தான். ரன் அவுட் மிஸ். 2 டாட் பால்லாம் ரன் வந்தா ஓகே. அப்படியே ஆடியா. செகண்ட் பால் இருந்துச்சு பாரு, அதே பால் தான் வரும். இல்லடா சிக்ஸ் வாரி அடிச்சரா டேய். ஈஸி. லாஸ்ட் பால். ஓவர் ஸ்கோர் 39. 15 ரன் இந்த ஓவரில் 39. 2 6 தான் போச்சு. ஒரு 2 ஒரு ஒயிட்டடா. வாடா காருமாந்திரா. அவ்வளோ தூரம் போனது கடைசி கம்பியில் பட்டு. ஓகே நோ பால். 6 கால் தூக்கினாவே நோ பால் தான். சிட்டி அண்ணா நோ லைன் மேல அவனுக்கு கால் தூக்கணும் தான் நோ பால். அவருக்கு அப்படிதானே. இப்படி இல்ல, இப்படி வச்சுட்டு தான் தூக்குனாரு. சிவாட்ட கேளு. இல்ல அதே தானே. இப்படி போறான். எனக்கு என்ன கொடுத்தாங்க? வெளியே போயிட்டீங்க. இல்ல உள்ளதா இருக்கு. யாரோ விட்டு கொடுக்க லைன்ல டச் ஆகல. சரி வா நோ பால் தான். வா நோ பால் ஃப்ரீ. நோ பால் 6. ஒரு நீண்ட ஆர்குமெண்ட்டுக்கு பிறகு நோ பால். இந்த பக்கம் 4 இல்லையான்னு ஒருத்தர் கேக்குறாரு. 6 நோ பால் 6. மூணு பால் முடிஞ்சிருக்கு. சூப்பர் ஷாட். கீழே இறங்கி நல்ல பால். இங்க பாத்துட்டு நோ பால். மேலேயே போகுதுண்ணே. இப்படி போகுது பால். இப்ப தேங்க்ஸ் யாருக்கு சொல்றதுன்னு பாக்கணும். அடுத்த ஃபுல் டாஸ். அடுத்த 6. இன்னொரு பால் இருக்கு. 28 ரன் ஆயிருக்கு இந்த ஓவர்ல. இருங்க இப்பயே சொல்லலாம். 34 ரன். 34 ரன். 24 54 54 32 போன ஓவர்ல. 32 ரன் தான். 34 ரன். 34 ரன். 34 ரன்னா. 34 ரன் தான் போன ஓவர்ல. இப்ப தேங்க்ஸ் யாருக்கு சொல்றது? சவுந்தரனா ஒன்று ரிஸ்க். இந்த 2 ஓவர்ல நம்ம குறைஞ்சது 30 ரன்னாவது வேணும்.
அதுதான் அவனுக்கும் சொல்றான். அப்புறம் என்ன பண்றது? அப்படிலாம் இல்ல உள்ளதான் வச்சு சொன்னான். ஏய் இல்லடா, நீ வேற சிவா சொல்லும்போது உள்ள இதை கரெக்ட்னு சொல்லு, ஆனா அதை இது சொல்லாத. ஓகேடா. டேய் நில்றா. ஃபர்ஸ்ட் பால் துபாக்கூர். சம்பீர் போறடா. நான் பாரு, எந்த பேட்டு? நீ நெல்லு, ஸ்கோர் வரும். ஸ்கோரு 4-54 தான். ஷாட்ரா. ஷாட் நல்ல ஷாட்னா. பழைய கதிர்ரா. கடைசி வரைக்கும் கொண்டு போகல. 6 இறங்கி செவா பரவாயில்ல. ஸ்ட்ரெயிட்ல அடி தான் போயிருக்கும். ஏன்னா அவன் எனக்கு இப்படிதான் கொடுக்குறான், எனக்கு இப்படி கொடுக்குறான், அவன் இங்க வச்சு போடுறான். அதான் கேக்குறேன். ரன்னிங் மட்டும் பாத்துங்க. ஓகே இல்ல பாத்துங்க. அவன் பின்ன வந்துட்டான். ஓவருக்கு 16 போதும். தூக்குறது ஒண்ணு காமன் தான். 4 எல்லாரும் நம்ம டீம்ல யாரு ஒரு பால் இப்படி போறப்ப என்ன லாஸ்ட் பால் அண்ணா. இல்ல வேணாம்டா, பின்னாடி ஆள் இல்ல. 2 ஓடிங்க. யார் தூக்குறாங்க பாருங்க. தப்பே இல்ல. 3 ஓவருக்கு 3 ஓவர் இருக்கா? 30 18க்கு 38 தான். 18 3க்கு 38. 13 3க்கு 38. ஆமா ஒரு 6 2 4 கடைசி 2 ஓவர் 50 ரன். லாஸ்ட் 2 போச்சுல 2 வாட்டர் இந்த ஓவர்ல 12 ரன் போதும். 10 ரன் போதும். நீ 6 ரன் இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளவுதான். பேட்டிங் பேட்ரா டேய். அவ்வளவுதான். ஆக்கடி போட போறேன். பேட்ரா டேய், பேட்ரா. நல்ல பேட்டிங்கா. இப்படி போலாமா? ஒரு நிமிஷம் என்ன பண்ணியா? அவ்வளவுதான். அந்த கேப்ல ஆடுங்க. அந்த தப்பே இல்ல. இன்னொரு ஓவர் சாம் ஒண்ணு, இன்னொரு ஓவர் யார் பண்ணும்? ஒரு நிமிஷம் பிரகாஷ் அண்ணா. தப்பே இல்ல. 2 4 எத்தனை பால் இருக்கு? ஒரு பால் லாஸ்ட் பால். பாருங்க 2 பேட்டிங். 2 ஓவருக்கு 26 ஈஸி. ஆமா போன ஓவர் டாட்ல தான் வந்துச்சு. அந்த ஒரே ஒரு ரன் அவுட் பண்ணா, வேற எதுவும் டாட். பவர் பிளே தங்கம். 24 போதும். கடைசி பால் ஒரு வைட் போடுவாங்க. 2 ஓவர்ல ஒரு வைடாவது வரும். 2 மட்டும் ட்ரை பண்ணு. அடிக்க பார்த்து 2 ஓவருக்கு 26. அதே மாதிரி அடிக்க பார்த்து பால விடாத. 2 ஓவருக்கு 26டா. 2 ஓவருக்கு 24 தான். இனி எல்லாமே 2 போனா போதும். கடைசி ஓவர் 8 ரன் போதும். ஓகே பிரதீப். இருப்பார். 4 16 16 2 படி.
ஏய், வா, 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 வா. ஏய், வா, வா, வா. பாருண்ணா, நீ பாருண்ணா. மேல மேல பிடிச்சு கவனிக்கல நீங்க ரொம்ப ஆயிடுச்சு. அண்ணா எவ்வளவு அடிக்கணும்ண்ணா? அண்ணா எவ்வளவு அடிக்கணும்? 15. 8 பலுக்கு பாரு. எத்தனை அடிக்கணும்? 5 பாலம். அண்ணா எத்தனை பால்ண்ணா? வைடு வைடு அம்பேர் நான் போட்டுக்கிறேன். ஓ, 10 ரன் பேட்டிங்கா பாய். கடைசி ஒரு 10 ரன் வேணும். நான் போட்டுக்கிறேன். ஆனா நான் போட்டா விளங்காது. ரன் அவுட் கொடுங்க. கொடுத்துட்டியா? அண்டு கொடுண்ணா. அண்டு அடுத்து அவுட் கொடுத்து ரன் அவுட் கொடுத்து ஸ்கோரை வந்து 1 போட்டு யார் அவுட்டு? ராஜ்கர் அவுட்டு. இது வந்து சாமு. அடுத்து வந்து யார் இறங்கினா? பாலாஜி இறங்கினா. ஒரு வைடு. ஸ்ட்ரைக் ராஜா. வைடு டாட்டு 4. 10 ரன் அடிக்கணும். ஆறு பாலுக்கு 10 ரன். ராஜா நல்ல பேட்டிங். 6 பாலுக்கு 10 ரன். ஆமா நிக்காதீங்க. அது மாதிரி வைடு. அண்ணா நின்னே ஆடுங்க. எதுக்கு இறங்குறீங்க? 5க்கு 8. 8 தான். 7 தான். ஏய் அடிச்சிரான்டா. ஏய் வந்துட்டா ராஜா. இங்க ஆரம்பம் இருக்கு. இல்ல கீழதான். நோ பால் இல்ல. ஐயா ஒரு நிமிஷம். 2 பால் இருக்கா? 2 பாலுக்கு அரே பேட்டிங் டாடி. பேட்டர் ஹரி சூப்பர். நல்ல பேட்டிங். ஒரே ஓவர்ல 36. தேங்க்ஸ் ராஜா. டாஸ்